Good morning, students. Welcome to online class. Today we will continue our first lesson, part 2. Please take your book, page number 2, second row, last para. You must be saving up to emigrate to America, I suggested. Now the author asked the two boys, you work so hard to earn money. What is the use of the money? You must be saving up to emigrate. Emigrate means take up citizenship to another country. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் குடிபெயர்றது தான் எமிக்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நீங்கள் இப்போ அமெரிக்காவுக்கு போய் தங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. He looked at me sideways, spoke with an effort. நான் ஆத்தர் கேட்டதும் அந்த ரெண்டு குட்டி பசங்க ரெண்டு பேரும் இப்படி தலையை சாய்ச்சி பார்க்குறாங்க. They had some kind of struggles, discomfort. ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. We should greatly like to go to the States, but here at present we have other plans. The two boys replied. யாருக்கு தான் அமெரிக்கா போகிறதுக்கு ஆசை இருக்காது? நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதே போல் தான் அந்த ரெண்டு குட்டி பசங்களும் நாங்களும் அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும்னு ஆசை தான். ஆனால் எங்களுக்கு வேறு பிளான் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The narrator inquired, what plans? என்ன பிளான்ஸ்? He smiled uncomfortably. Just plans, sir, he answered in a low voice. ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்கும்போது அந்த ரெண்டு குட்டி பசங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் பதில் சொல்லி ஆகணும். எளிகிறாங்க, பொறுமையாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வெல் ஐ செட், just a plan, sir. The two boys don't want to reveal his secret. அந்த ரெண்டு பேரும் அவங்களுடைய அந்த சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ஆத்தரை கன்டினியூ பண்ணுறாரு. வெல் I said we are leaving on Monday. Is there anything I can do for you before we go? நாங்கள் கம்மிங் மண்டே வந்து இந்த நகரத்தை விட்டு போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? Nicholas shook his head, but suddenly Jacopo said, sir, he burst out. We already saw that Niccolo was the elder one. அவனுக்கு அந்த ஒரு he shows some kind of maturity. அதனால் இவர் கேட்டதும் உடனே என்ன சொல்கிறான்? shook his head, வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் குட்டி பையன் இருக்கான ஜெக்கபோ என்ன பண்ணுறான்? he burst out. Every Sunday we make a visit to the country, to Poleta, 30 kilometers from here. அவன் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறான் அந்த குட்டி பையன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த பொலேட்டாங்கிற நகரத்துக்கு நாங்கள் போவோம். எப்படி? யூஸ்வலி வி ஹையர் பைசைக்கிள்ஸ். ஹையர் மீன்ஸ் ரெண்ட், வாடகைக்கு எடுத்துக்கிறது. வாடகைக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு போவோம். பட் டுமாரோ, சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட், யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் கார். ஆனால் நீங்கள் எங்கள் மேலே இந்த அளவுக்கு ரொம்ப அன்போட பாசத்தோடு இருக்கிறதுனால உங்கள் காரில் எங்களை கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் கேட்குறான். I had already told Luigi he might have the Sunday off. Here Luigi, the car driver. நான் என்னுடைய டிரைவர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே, அச்சோ நாளைக்கு அவனை சண்டே ஆஃப் எடுத்துக்க சொல்லிட்டேன். However, I answered, I will drive you out myself. பரவாயில்ல, உங்களுக்காக நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க,
உங்களுக்காக நானே கார் ஓட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த நேரேட்டர் சொல்கிறார். There was a pause. Nicola was glaring at his young brother in vexation. அங்கே ஒரு there was a stop. Pause means ஒரு அமைதி நிலவுது. நிக்கோலோ பெரிய பையன் இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே முறைச்சி பார்க்குறான் தன்னுடைய தம்பியை. எப்படி? வித் வெக்ஸேஷன், அனாயன்ஸ். கடுகடுன்னு ஏன்டா இதை போய் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். We could not think of you troubling sir. நாங்கள் உங்களை எதுவும் தொந்தரவு பண்ணலையே சார். The author answered, it won't be any trouble. அதெல்லாம் எந்த ட்ரபிளும் உண்டு. He bit his lip, then in rather put out tone he said, very well. The following afternoon we drove to the tiny village set high upon the hillside. மறுநாள் ஆஃப்டர்நூனில் இப்போ இவங்க இந்த 3 பேரும் நேரேட்டர், நிக்கோலா, ஜக்காப் 3 பேரும் நேரேட்டரோட காரில் அந்த ஹில் சைடு மலை பக்கம் போயிட்டுருக்காங்க. அவங்க போகிறது ஒரு டைனி வில்லேஜ். ஸ்மால்னா சிறிய, அதை விட சிறியது தான் டைனி, வெரி ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைனி வில்லேஜுக்கு போகிறாங்க. I imagine that our destination would be some humble dwellings. இந்த ஆத்தருக்கு போகும்போதே ஒரு கற்பனையாக யோசிச்சு பார்த்துருக்காரு. நம்ம போகிற இடம், போய் ரீச் ஆகிற இடம் சும்மா சாதாரண ஒரு வசிப்பிடமாக இருக்கும், ரொம்ப உயர்ந்த மாட மாளிகை அந்த போலலாம் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாரு. But directed by Jacopo, we drew up at a large red-roofed villa surrounded by a high stone wall. ஜக்கோப்போ தான் இப்போ எங்களுக்கு வழி காமிக்கிறான். அவன் வழி காட்டின திசையை அங்கே போய் ரீச் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லா, ரெட் ரூஃப்டு வில்லா. அந்த வில்லாவை சுற்றி காம்பவுண்டு, கருங்கல்லாலான அந்த காம்பவுண்ட் சுவர் சுற்றி இருக்குது. I could scarcely believe my eyes, and before I could recover my breath, my 2 passengers had leaped from the car. I was not able to understand. என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, இந்த மாதிரி ஒரு இடமா. அந்த ஒரு ஆச்சரியத்தில் என்னுடைய அந்த பிரீத் திரும்ப நான் மூச்சு வாங்குறதுக்கு உள்ளார என்னுடைய அந்த 2 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஜஸ்ட் லீப்ட் அப். லீப்டு மீன்ஸ் ஜம்ப், துள்ளி குதிச்சு அந்த வில்லாக்குள்ளார போயிடுறாங்க. We shall not be long sir. உடம்புதே சொல்லிகிட்டே போகிறாங்க, நாங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம் சார். பெர்ஹாப்ஸ் ஒன்லி an hour, சும்மா 1 மணி நேரம் தான். மேபி யூ லைக் டு கோ டு த கஃபே இன் த வில்லேஜ் ஃபார் எ ட்ரிங்க். நீங்கள் வேணால் கொஞ்சம் இங்கே பக்கத்தில் காஃபி ஷாப் இருக்குது, போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வரீங்களா? தே டிஸப்பியர்ட் பியாண்ட் த கார்னர் ஆஃப் த வால். என்னுடைய பதில் அவங்க கேட்கவே இல்லை, ஓடிக்கிட்டே சொல்லிகிட்டே மறைஞ்சிட்டாங்க. After a few minutes I followed. I found a grilled side entrance and determinedly rang the bell. Over curiosity, அந்த ஒரு ஆர்வம், நம்ம கொண்டு விட்டோம், பசங்க வீட்டுக்குள்ளார போயிட்டாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போயிட்டு அந்த காலிங் பெல்ல போய் அழுத்துறாரு இந்த நேரேட்டர். A pleasant looking woman with steel rimmed spectacles appeared. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பெண்ணு, ஒரு லேடி ஒருத்தவங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. I blinked as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. அவங்க யார் அப்படின்னா ஒரு நர்ஸ். அவங்க I just brought 2 small boys here. அவங்கள பார்த்து தான் நான் சொல்கிறேன், நான் இப்போ தான் ஒரு 2 பசங்களை இங்கே கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். Oh yes, her face lit up. She opened the door to admit me. Nicola and Jacopo, I will take you up. Oh yes, ஆமாம்,
அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் கூப்பிட்டு வந்தது நிக்கோலன் ஜக்கப்போ, வாங்க நான் அவங்கள்ட்ட கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன். She led me through a cool tiled vestibule into the hospital. For hospital the villa had become. We already saw that they reached the retrofit villa. ஒரு பெரிய பங்களா, சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பங்களா அந்த இடத்துல தான் போய் ரீச் ஆகுறாங்க. இப்போ அந்த வில்லா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்கு. அங்கே உள்ளார கூப்பிட்டு போகிறா. She led me through a cool tiled vestibule. Vestibule means lobby. வீட்டில் முன்பக்கம் இருக்கிற அந்த வரவேற்பு அறை நான் கூப்பிட்டு போகிறேன். At the door of a little cubicle, the nurse paused, put her finger to her lips. Cubicle means small partitions of the room. அந்த ரூமை வந்து சின்ன சின்ன போர்ஷனாக வந்து தடுத்துருப்பாங்க இல்லையா, அதான் வந்து கியூபிக்கிள். அங்கே போனதும் அந்த நர்ஸ் வந்து முதட்டில் இப்படி கையை வச்சு காமிக்கிறா. அண்ட் வித் எ ஸ்மைல் பேட் மீ லுக் த்ரூ எ கிளாஸ் பார்ட்டிஷன். The two boys were seated at the bedside of a girl of about 20 who propped up on pillows, wearing a pretty lace jacket, was listening to the chatter, her eyes soft and tender. இந்த கியூபிக்கிள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி பெட்டில் தலையணையில் வந்து சாஞ்சி படுத்திருக்கா. அந்த பெண்மணிக்கு பக்கத்தில் இந்த 2 பசங்களும் உட்காந்து சேட்டிங்னா தெரியும், ஷார்ட் டாக், ஹை பிச் சவுண்ட். அதுலேருந்து அந்த சேட்டர்லேருந்து வந்த வார்த்தை தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மெசேஜில், சாரி வாட்ஸ்அப்பில் சேட், அதுலேருந்து வந்தது தான். அந்த பெண்ணோட கண்ணை பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டராகவும் ரொம்ப டெண்டராகவும் இருக்கு, ஒரு கனிவான பார்வை. One could see at a glance her resemblance to her brothers. யார் ஒருத்தர் இந்த 3 பேரை பார்த்தாலும் டக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இவங்க 2 பேரும் அவளோட பிரதர்ஸ். Vase of wild flowers stood on the table beside a dish of fruit and several books. அவங்க பக்கத்தில் ஒரு டேபிள் ஒன்று இருக்குது, அதில் ஒரு ஜாடியில் பூங்கொத்து வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, பக்கத்தில் படிக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. Won't you go in? The nurse murmured. இந்த நர்ஸ் வந்து இப்போது நான் ஆத்தர் வந்து அப்படியே பொறுமையாக வந்து கேட்குறேன், எல்லாரும் போலியா நீங்கள்? Lucia will be pleased to see you. One more character now introduce. இப்போது இன்னொரு கேரக்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க பேர் லூசியா. லூசியா அவங்கள பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவா. நீங்கள் உள்ளார போகலையா அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸு கேட்குறா. I shook my head and turned away. வேணாம். I felt I could not bear to intrude upon this happy family party. நான் இந்த ஒரு சந்தோஷமான இந்த குடும்ப நிகழ்வுகளை வந்து தேவையில்லாமல் இன்ட்ரூட் பண்ணக்கூடாது. இன்ட்ரூட் மீன்ஸ் இன்டர்ஃபியர், ஒரு குறுக்கீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கிறாரு. பட் அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டேர்கேஸ் ஐ ட்ரூ அப் and begged her to tell me all she knew about these boys. ஆனால் அந்த நர்ஸுக்கிட்ட ஆத்தர் கேட்குறாரு, உங்களுக்கு அவங்கள பற்றி என்னெல்லாம் தெரியுமோ ப்ளீஸ் எனக்கு அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. She was eager to do so. Eager means keen, interest. ரொம்ப ஆர்வத்தோட சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். They were, she explained, quite alone in the world. விவரிக்க ஆரம்பிக்கிறார் அவங்கள பற்றி. தேவர், அவங்க வந்து யாருன்னா அந்த உலகத்திலேயே அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது.
எக்ஸப்ட் ஃபார் திஸ் சிஸ்டர் லூசியா. லூசியா யாருன்னு உங்களுக்கு தெரியும், நிக்கோலா அண்ட் ஜேக்கப்போட சிஸ்டர் லூசியா. Their father, a widower, a well-known singer, had been killed in the early part of the war. அவங்க அப்பா ஒரு விடோயர், மனைவியை இழந்தவர், நல்ல ஒரு எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு பாடகர். அவரை இந்த சண்டை போர் ஆரம்ப நாட்களில் அவர் கொண்டுடுறாங்க. Shortly afterward, a bomb had destroyed their home began to come and thrown apart, the 3 children releasing untold quantities of energy. போரில் பயன்படுத்தக்கூடிய பாம்பு தான் அவங்களுடைய வீட்டை சிதைச்சிடுது. இந்த குழந்தைங்க 3 பேரும் 2 பேரும் வந்துடுறாங்க. They had always known a comfortable and considered life. இந்த போருக்கு முன்னாடி நல்ல ஒரு செழுமையான ஒரு வளமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. Lucia had herself been training as a singer and they had suffered horribly from near starvation and exposure to the cold winter. லூசியாவும் ஒரு சிங்கராக தான் ட்ரெயின் ஆகிட்டு இருந்தா. Now they had suffered horribly from near starvation. இப்போ ரொம்ப பஞ்சம் பசிக்கு ஆளாகிறாங்க. அதுவும் இல்லாமல் நெருங்கி வரக்கூடிய குளிரை வேற அவங்க சமாளிச்சாங்க. For months they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands amidst the rubble. Rubble means டெப்ரிஸ், புரோக்கன் பிரிக்ஸ், உடைஞ்சி போன சின்ன சின்ன கற்களை வச்சு அந்த குட்டி பசங்க ஒரு சின்ன ஒரு ஹட், ஒரு குடிசையை ஒன்று அமைச்சிருக்காங்க. அதில் தான் தன்னுடைய வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் ஃபார் 3 years the Germans ruled the city. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் அந்த நகரத்தை ஜெர்மன்ஸ் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. The boys grew to hate the Germans. தன்னுடைய அப்பாவை இழந்ததுனாலையும் தன்னுடைய அந்த வாழ்க்கையை முழுவதும் இழந்ததுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மன்ஸ் மேலே ஒரு வெறுப்பு ஏற்படுது இந்த குட்டி பசங்களுக்கு. When the resistance movement began secretly to form, they were among the first to join. Resistance means opposing party. ஜெர்மனை எதிர்க்கிற ஒரு குழு ஒன்று உருவாகுது இல்லையா, அந்த குழுவில் முதல் ஆளாக போய் சேர்றாங்க. When the war was over and we had peace at last, they came back to their beloved sister. இப்போது சண்டை முடிஞ்சு போயிடுது. இப்போ கடைசியாக தன்னுடைய சிஸ்டர்கிட்ட சேர்றாங்க. And they found her suffering from tuberculosis of the spine. என்னுடைய அக்காவுக்கு இப்போது உடம்பு சரியில்லாமல் போகுது. என்ன டியூபர்குலோசிஸ்னால் உங்களுக்கு தெரியும், காச நோய். இதில் ஸ்பைன் தண்டு வருது. She paused, took a quick breath. சொல்லிகிட்டே இருக்கா. அவளுக்கே அந்த ஒரு சிம்பத்தி, ஒரு அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த அக்கறை, அந்த இறக்கத்தில் அவரால் மேற்கொண்டு பேச முடியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறா. உன்னை ஆத்தர் கேட்குறா, டிட் தே கிவ் அப்? அப்படியே விட்டுட்டாங்களா? I do not have to answer the question. They brought her here, persuaded us to take her into the hospital. இல்லை அவங்க அப்படியே விட்டுல. என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சிஸ்டரை எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு எங்களை எங்கள்கிட்ட பேசினாங்க, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. In the 12 months she has been our patient, she has made good progress. கடந்த ஒரு 12 மாதமாக எங்களுடைய நோயாளியாக அவள் இருக்கா. இப்போ நான் அவளுடைய உடலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது.
There is every hope that one day she will walk and sing again. நீங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் பழைய நிலைமைக்கு அவள் மாறுவா, ஒரு சிறந்த பாடகராக ஆவா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் everything is so difficult now, food so scarce and dear, we could not keep going unless we charged a fee. போர், உங்களுக்கே தெரியும், போர் நடந்த ஒரு நாட்டில் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அதே போல் தான் இங்கேயும் இந்த நர்ஸு சொல்கிறா, நாங்கள் இந்த 2 குட்டி பசங்களுடைய நிலைமையை நினச்சி ஃபீஸ் வாங்காமல் கூட வைத்தியம் பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் இப்போது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை, உணவாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் அவங்கள்ட்ட ஃபீஸ் வசூலிக்க ஒரு நிலைமையில் இருக்கோம். பட் எவ்ரி வீக் லூசியாஸ் பிரதர் ஹேவ் மேட் தேர் பேமெண்ட். ஆனால் ஒரு வாரம் கூட இந்த 2 பசங்களும் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு தவறுனதே கிடையாது. ஷி ஆடட் சிம்பிளி, ஐ டோன்ட் நோ வாட் தே டூ. எங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஐ do not ask, அதை பற்றி நான் கேட்கவும் இல்லை. ஒர்க் இஸ் ஸ்கார்ஸ் இன் வெரோனா. ஏன்னா இங்கே வெரோனாவில் வேலைங்கிறது ரொம்ப அரிதானது, வேலை கிடைக்குங்கிறது ரொம்ப அரிதானது. பட் வாட் எவர் இட் இஸ், ஐ நோ தே டூ இட் வெல். ஆனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும் அவங்க ஒரு சரியான பாதையை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எஸ், ஐ அக்ரீட், தே குடின்ட் டூ இட் பெட்டர். ஆத்தர் சொல்கிறார், எஸ், நீங்கள் சொல்கிறத நானும் ஏற்றுக்கிறேன், இதை விட அவங்களால சிறப்பாக செய்ய முடியாது. ஐ வெயிட்டட் அவுட் சைட் அன்டில் த பாய்ஸ் ரீஜாயின் மீ அண்ட் தென் drove them back to the city. ஆத்தர் இந்த ரெட் ரூஃப் வில்லாவுக்கு வெளியில் காத்துக்கிட்டு இருக்காரு. இவர் போய் உள்ளார பார்த்ததோ அந்த பசங்களை பார்த்ததோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதனால் திரும்ப வெளியில் அந்த பசங்க வர வரலைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்காகனா திரும்ப நகரத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு. they sat beside me not speaking. உட்கார்றாங்க. உட்காந்துட்டு ஒன்றுமே பேசவே இல்லை. For my part, I did not say a word. I knew they would prefer to feel that they had safely kept their secret. நானும் அவங்கள்ட்ட எதுவும் கேட்கல. ஏன்னா அவங்க they want to maintain their secret. அவங்களுடைய அந்த ரகசியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு பிறர்கிட்டே இருந்து அந்த ஒரு பரிதாப உணர்வு, பரிதாபப்படுறது வேணாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். Yet their devotion had touched me deeply. ஆனால் அவங்களுடைய அந்த ஒரு பக்தி, அவங்க தொழிலில் காட்டக்கூடிய அந்த ஈடுபாடு என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. War had not broken their spirit. போர் அந்த நாட்டை சிதைச்சிருக்கலாம், மக்களை கொண்டு இருக்கலாம், எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய அந்த ஒரு ஸ்பிரிட்டை மட்டும் சிதைக்கல. Their selfless action brought a new nobility to human life, gave promise of a greater hope for human society. அவங்களுடைய அந்த ஒரு தன்னலமற்ற அந்த ஒரு செயல்பாடு ஒரு மனித இனத்துக்கே ஒரு புது ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாப்புல இருக்கு. What do you understand from the lesson? What do you learn? What the 2 small boys teach us? They teach something about love, devotion, sacrifice, sincerity, and maturity.